இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். முதல்ல வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தீபக் சார் கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதல்ல, ஃபாஸ்ட்டாக பேசினேன்னாக்கா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு. அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக வந்து இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார். சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது வந்து இந்த 10 kV 4 kV அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கேன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்கே லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது இல்லையா, இந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்பில் என்னை பார்த்து. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஷார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வந்து நண்பர்கள் கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து எனக்கு வந்து பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் வந்து சொன்னாப்பில் இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா வந்து பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷார்ட்டு வந்து அதை வந்து நானே ஃபுல்லாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மேகா, ரொம்ப அழகாக நல்ல அழகான நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை. ரொம்ப நல்லா வரணும், அவங்களாம் நல்லா வரணும். அடுத்ததாக தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலையும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் வந்து அண்ணன் இருக்கணும், அண்ணன் நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. அடுத்தது நடராஜ் சார், எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது, அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வருதுன்னு நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவார் அங்கேருந்து. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது. மாமா, எங்கள் மாமா ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரையில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலத்திலேருந்து என்னை வந்து டே மாப்பிள்ளை டே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம மாமா கூட வந்து சேர்ந்து நடித்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெலிஃபிலிம் ஒன்று சேர்ந்து நடித்தோம். அதுக்கப்புறமா இந்த அப்புறம் வந்து மாமா கூட சேர்ந்து கலந்து பேசி நடித்து, அதே மாதிரி தம்பி ரவிமரி அவர்கள் ஆடியோ கட் ஆகிடுச்சா? நம்ம நான் பேசுகிறது எனக்கே கேட்குது, கரெக்டாக இருக்கா? ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர், இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர். அதே மாதிரி தம்பி ஜான் விஜய், நானும் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இந்த லெமன் சோடா எப்படி போடுறது, ஊறுகாய் எப்படி போடுறது, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். புதுசாக அப்படியே இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப பிரமாதம்ன்ட்டு. அடுத்தது ஜாக்குலின், குல் சுரேஷ், தம்பி பிரசாந்த் அவர்கள், அவங்களாம் வந்து நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும், மேடையில் இருப்பவர்கள், மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முக்கியம். நாசர், உன்னை பற்றியும் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர், சுரேஷ் சந்திரா அவர்கள், ஆல்பின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.